அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கும் புதனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் கிடைக்க போகும் நன்மை என்ன? ஆனால் அதே வேளையில் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்த்தாலும் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே அவர் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்தாலும் கூட பொதுவாக அதீத நன்மைகளை 2, 5, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அள்ளி கொடு பாருங்க. வித்யாகாரகரான புதன் அதில் ஒரு இடமான 11ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட கதறி கதறி அழுதாலும் உச்சபலத்தை இழக்கக்கூடிய புதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உச்சபலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் சில சிரமங்கள் ஏற்படுங்க. அதிலும் குறிப்பாக திடகாத்திரமாக முடிவெடுக்க முடியாமல் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எடுத்தோம் கவுத்தோம் என விரைவாக செயல்படுத்த வேண்டும் என நினைக்கக்கூடிய காரியங்கள்ல சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமையலாம். அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நிகழ்வுகளில் சற்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கதறி கதறி அழுதாலும் இது போன்ற நிகழ்வுகளில் நிச்சயமாக அதிக கவனமும் பொறுமையும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவை. ஆனால் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் அமோகமான மாற்றங்களும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக கடக்க முடியும். உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை செய்கின்றனர். அப்படி வேலை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஆர்டரானது அந்த முதலாளிக்கு வருகிறது. அது 100 பைகள் நிறைய தங்க காசுகள் உள்ள ஆர்டர் ஒன்று வந்திருக்கிறது. அந்த பைகளை பொக்கிஷங்களை பாதுகாப்பு அறையில் வைத்த அந்த முதலாளி மொத்தம் எத்தனை பைகள் உள்ளது என்று எண்ணி பார்க்கும்போது 99 பைகள் தான் இருக்கிறது. 100 பையில் ஒரு பை குறைந்து விடுகிறது. உடனே ஆர்டர் டெலிவரி செய்த அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் கொடுத்ததற்கான அனைத்து விதமான ஆதாரங்களையும் கொடுக்கிறார்கள். எனவே இங்குதான் எங்காவது தொலைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த முதலாளி தன் பணியாட்களை வேலையாட்களை அழைத்து அனைவரிடையும் தங்க பை இருக்கக்கூடிய அந்த பையை தேடுங்கள் என்று சொல்கிறாருங்க. ஆனால் அதில் எவ்வளவு தங்க காசுகள் இருக்கிறது என்று சொல்லவில்லை. 50 தங்க காசுகள் இருக்கிறது. அனைவரும் தேட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தேடும்போது ஒரு தொழிலாளியிடம் அந்த தங்க பை நிறைய காசுகள் உள்ள பையானது கிடைக்கிறது. அந்த பையை எடுத்து பார்த்த அந்த தொழிலாளி அதை திறந்து எண்ணுகிறார். அப்படி எண்ணும் போது அதில் 50 தங்க காசுகள் இருக்கிறது. இதுதான் தன் முதலாளி தேடுகின்ற பை என்பதை உணர்ந்த அந்த தொழிலாளி முதலாளியிடம் சென்று அதை கொடுக்கலாம் என்று செல்கிறாருங்க. அப்போது அவரது மனதிற்குள் இதை கொடுக்கும் போது தன் முதலாளியிடம் தனக்கு நல்ல பெயர் நிறைய கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு சென்று கொடுக்கிறார். அதை வாங்கிய முதலாளியும் அந்த பையில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை எண்ணுகிறார். அதுவும் சரியாக 50 இருக்கிறது. ஆனால் அந்த தொழிலாளியை பாராட்ட மனமில்லாத அந்த முதலாளி என்ன செய்கிறார் என்றால் 100 தங்க காசுகள் இருந்த பை, ஆனால் இதில் இப்ப 50 காசுகள் தான் இருக்கிறது. அப்ப மீதி 50 காசுகளை திருடி விட்டாயா என்று உண்மையாக உழைத்த அந்த தொழிலாளியை பார்த்து கேட்கிறாருங்க. உடனடியாக அவருக்கு என்னையா சொல்கிறீர்கள், ஒன்றுமே புரியவில்லை, தலை சுத்துகிறது என்று குழப்பம் அடைகிறாருங்க அந்த தொழிலாளி. திருட்டு பட்டம் சுமத்தியதோடு மட்டுமல்லாது அந்த தொழிலாளியை நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்து அனுப்புகிறாருங்க. அப்படி வழக்கை சந்திக்கக்கூடிய அந்த தொழிலாளி நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவருக்காக வாதாட கூட யாரும் வரவில்லை. அப்போது அந்த தொழிலாளியே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நீதிபதி
நீதிபதியை பார்த்து, ஐயா, என் முதலாளி தொலைத்தது 100 தங்க காசுகள் கொண்ட பை, ஆனால் நான் கண்டுபிடித்ததோ 50 தங்க காசுகள் கொண்ட பைதான். ஏனென்றால் அந்த பையின் அளவையும் பாருங்கள், அதில் 50 தங்க காசுகளை மட்டும்தான் வைக்க முடியும். கூடுதலாக இன்னும் ஒரு 10 காசுகளை போடலாம். அதுக்கு மேல் இந்த பையில் வைப்பதற்கான இடமே கிடையாது. ஆனால் என் முதலாளி தொலைத்ததோ 100 தங்க காசுகள் கொண்ட பெரிய பை என்கிறார். என்னை தயவுசெய்து அனுப்பிவிடுங்க. நான் போய் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அந்த பையை என் முதலாளியிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாருங்க. இவருடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொண்ட நீதிபதி, இப்போது வழங்குகிறேன் தீர்ப்பு என்று இந்த தொழிலாளியிடம் பார்த்து கேட்கிறார். நீ கண்டுபிடித்தது 50 காசுகள் கொண்ட பைதானே என்று கேட்க, ஆமா என்று சொல்லிவிடுகிறார். முதலாளியை பார்த்து, நீங்கள் தொலைத்தது 100 காசுகள் கொண்ட பைதானே என்று கேட்க, ஆமா என்று முதலாளியும் சொல்கிறாருங்க. அப்ப நீங்க கையில வச்சிருக்கிறது உங்களுக்கு சொந்தமான பையில்ல, வேறு யாரோ தொலைச்ச பையதான் வச்சிருக்கீங்க. அதை அரசு கருவூலத்துல இணைச்சிருங்க. உங்களுக்கான 100 பை கிடைச்சதுன்னா அதை 100 தங்க காசுகள் கொண்ட பை கிடைச்சதுன்னா அதை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று இந்த முதலாளியிடம் இருந்த அந்த பையை பறிமுதல் செய்ய நீதிபதி உத்தரவிடுகிறார். அது மட்டுமல்லாது இந்த தொழிலாளியின் உண்மையான மனநிலையை அறிந்து அவருக்கு 20% பரிசையும் அறிவிக்கிறாருங்க. இப்படிதான் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலாக இருந்தாலும் கூட இவற்றில் இருந்து எளிதாக வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை புதன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சென்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் லாபஸ்தானம் வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிரனுடன் இணைந்து பார்க்கிறாருங்க. சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே குடும்ப ரீதியாக எந்த பணிகளை திட்டமிட்டாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மெதுவாக நடைபெறுகிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அந்த நிகழ்வுகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான நிகழ்வுகளையும் வெற்றியையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. குடும்ப ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களது உத்தியோகம், தொழில் ரீதியான விசுவாசமே உங்களுக்கு அனைத்திலும் கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் சலுகைகளையும் பெற்று தருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அவை அனைத்துமே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எளிதாக வென்றப்பட முடியும். எனவே நேர்வழியில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை, பல்வேறு வகையான தோஷங்கள் சூழ்ந்திருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அத்தனை தோஷங்களும் விலகும். நம்பிக்கையுடன் அரசியல் சார்ந்த பணிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறையிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்பட முடியும். மாணவரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் ஆசிரியர்களின் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு நல்ல தூக்கம் வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான நிகழ்வுகளும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புதன்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், கதறி கதறி அழுதாலும் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும்.